Taste the Daily. பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் எஃப்ஐஆர் வெளியானது தொடர்பாக பத்திரிகையாளர்கள் தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. விசாரணையின் போது பத்திரிகையாளர்களிடம் ஏன் குடும்ப விவரங்களை கேட்க வேண்டும்? காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் குலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆட்டோவில் வந்த 16 வயதுடைய மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை. சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த மர்ம கும்பல் சிறுமியை கோயம்பேடு அருகே விட்டுவிட்டு தப்பி ஓடியதாக குற்றச்சாட்டு. மேற்கு வங்க மாநில சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 3 பேரை பிடிக்க முடியாமல் திணறும் விடியா அரசின் காவல்துறை. ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூரில் திருமணம் செய்து கொள்வதாக கூறி 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களால் பெற்றோர்கள் அச்சம். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் விளையாடிக் கொண்டிருந்த 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடரும் அவலம். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பேருந்தில் அமர்ந்திருந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேருந்து ஓட்டுநர் சிக்கினார். விடியா திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரிப்பு. கடந்த அதிமுக ஆட்சியின் போது ஒரே ஒரு பாலியல் வழக்கிற்காக குரல் கொடுத்தவர்கள் இப்போது எங்கே போனார்கள் என மக்கள் கேள்வி. சென்னையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்துச் செல்லப்பட்ட போக்சோ கைதி தப்பியோடிய சம்பவத்தால் பரபரப்பு. காவலர்களின் அலட்சியத்தால் கைதி தப்பியோடினாரா அல்லது காவலர்களே கைதியை தப்பியோட வைத்தனரா என பொதுமக்கள் சந்தேகம். சென்னை நந்தம்பாக்கம் மியாற்று மருத்துவமனை அருகே சாலையில் கிடந்த AK-47 ரக துப்பாக்கி மற்றும் 30 தோட்டாக்கள். சென்னையின் பிரதான பகுதியில் துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மது போதையில் இளைஞர் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் மது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே பெயிண்டர் படுகொலை சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கொள்ளை நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய மத்திய மைனாரிட்டி பாஜக அரசால் டெல்லியில் சட்டவிரோத குடியேற்றம் மிகப்பெரிய பாதிப்பாக மாறிய அவலம். சட்டவிரோத குடியேற்றம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளதாக ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவல். இந்தியாவில் மாணவர்கள் கல்விக் கடன் பெறுவதற்கு வசதியாக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன என நாடாளுமன்றத்தில் அதிமுக MP CV சண்முகம் கேள்வி. தேவையின் அடிப்படையில் மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்கப்படுவதாக மத்திய இணையமைச்சர் பதில். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே டாஸ்மாக் பாரில் பட்ட பகலிலேயே படுஜோராக நடைபெறும் கள்ளச்சாராய விற்பனை. கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையிலும் ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு மெத்தனமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் பகுதியில் வீட்டில் வைத்து போலி மதுபான பாட்டில்களை தயாரித்து விற்பனை செய்து வந்த 4 பேர் சிக்கினர். மரக்காணம், கள்ளக்குறிச்சி என அடுத்தடுத்து கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்த நிலையில் திராவிட மாடல் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் போலி மதுபான விற்பனையும் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. சென்னை அம்பத்தூரில் 30 கிலோ எடை கொண்ட கஞ்சா சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திராவிட மாடல் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தினமும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கும் நிலையில் காவல்துறை என்ன செய்கிறது என மக்கள் கேள்வி.
திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த பையிலிருந்து 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 22 கிலோ கஞ்சா சிக்கியது. வெளி மாநிலங்களிலிருந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவது சர்வசாதாரணமாகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 250 கிராம் கஞ்சா மற்றும் 225 கிராம் கஞ்சா சாக்லேட்டுகளுடன் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர் சிக்கினார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். சென்னையை அடுத்த பூவிருந்தவள்ளியில் விற்பனைக்காக காரில் கடத்தி வரப்பட்ட 500 கிலோ குட்கா பொருட்களுடன் வட மாநிலத்தைச் சேர்ந்த இருவர் சிக்கினர். குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த ஸ்டாலின் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்துள்ளார் என மக்கள் கேள்வி. ராமேஸ்வரத்தில் கஞ்சா பொட்டலம் விற்ற திமுக நகராட்சி கவுன்சிலரின் மகன் உட்பட 6 பேர் சிக்கினர். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் திமுகவினரை போதைப் பொருள் விற்கும் அவலம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே விற்பனை செய்வதற்காக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 50,000 ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களுடன் 3 சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பிடிபடாத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே 300 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் சிக்கியது. விளம்பரம் செய்வதில் ஆர்வம் காட்டும் திராவிட மாடல் அரசு போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தவிப்பதாக மக்கள் விமர்சனம். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 25 லட்சம் மதிப்பிலான MDMA போதைப் பொருள் சிக்கியது. திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. கடலூர் பிரதான சாலையான மஞ்சக்குப்பம் சாலையில் மனித எலும்புக்கூடு கிடந்ததால் பரபரப்பு. சில நாட்களுக்கு முன்பு நெய்வேலி, சிதம்பரத்திலும் மனித எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது கடலூரிலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சென்னை பசுமை வழிச்சாலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த மாற்றுக் கட்சியினர், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் மூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் ஏற்பாட்டில் அமமுகவைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கழகத்தில் இணைந்தனர். ADGP கல்பனா நாயக்கின் அறை தீக்கிரையான விவகாரத்தில் சதித்திட்டம் ஏதும் இல்லை என பத்திரிகை குறிப்பு என்ற பெயரில் மொட்டை கடிதம் வெளியிடும் DGP அலுவலகம். திமுக மற்றும் திமுக அனுதாபிகள் பாதிப்பு தொடர்பான புகார் ஏதும் வந்தால் உடனடியாக களமிறங்கி விசாரணை நடத்தும் தமிழக காவல்துறை தலைவரால் ADGP விவகாரத்தில் இதுவரை நேரடியாக விளக்கம் அளிக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத திராவிட மாடல் ஆட்சியில் காவலர்கள் முதல் காவல்துறை தலைவர் வரை பணி செய்யவே அச்சப்படும் அவல நிலை. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல திமுக ஆட்சியில் காவல்துறை சுதந்திரமாக செயல்படவில்லை என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணம். சென்னை வால்டாக் சாலையில் உள்ள நகை பட்டறையில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ தங்க கட்டிகள் திருடு போனதாக புகார். பட்டறையில் பணியாற்றிய மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த சபியுல்லா என்பவருக்கு வலைவீச்சு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் ATMல் பணம் நிரப்ப வந்தவர்களிடமிருந்து 36 லட்சம் ரூபாயை பறித்து சென்ற திருடர்கள் விபத்தில் சிக்கிய நிலையில் பணம் மீட்பு. தீய சக்தி திமுக ஆட்சியில் காவல்துறை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே கனமழையில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டதால் மனமுடைந்த விவசாயி தற்கொலை. திமுக அரசு மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு உரிய நிவாரணம் வழங்காததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் அருகே ஆதியக்குடி அரசு பள்ளியில் மதிய உணவு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதால் பட்டினியுடன் காணப்படும் மாணவர்கள். நேரத்திற்கு உணவு வழங்காத அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே வீட்டில் மின் இணைப்பு பெயர் மாற்றம் செய்ய லஞ்சம் வாங்கிய மின்வாரிய உதவி பொறியாளர் சிக்கினார்.
நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி அருகே கிராம நிர்வாக அலுவலர் மீது மாட்டு சாணியை வீசி தாக்கிய கிராம நிர்வாக உதவியாளரால் பரபரப்பு. திமுக ஆட்சியில் பெண் அரசு அதிகாரிகளுக்கிடையே குடுமிப்பிடி சண்டை அதிகரித்து வருவதால் மக்கள் பணிகள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. கடந்த வாரம் வேங்கை வயல் கிராமத்திற்கு 144 தடை உத்தரவு போடப்பட்ட நிலையில் தற்போது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி இரும்பு வேலி அமைத்து 3000க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ள அவலம். இதுதான் ஜாதி மத மோதல்கள் இல்லா பொற்கால ஆட்சி என திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் கூறுகிறாரா என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் திருவூரில் 9 வயது சிறுவன் ஜிபிஎஸ் நோயால் உயிரிழந்த நிலையில் பெயரளவுக்கு நடைபெற்ற மருத்துவ முகாமால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தமிழகத்தில் எந்த பாதிப்பும் வராது என மாரத்தான் புகழ் அமைச்சர் மாசு பேட்டியளித்த நிலையில் தமிழக சுகாதாரத்துறை கோமா நிலைக்கு சென்றுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கிண்டி ரயில் நிலையத்தில் நேற்றிரவு சுமார் 40 நிமிடங்களுக்கு மேலாக மின்சார ரயில் முறையாக இயக்கப்படாததால் கிடைத்த ரயிலில் முண்டியடித்துக் கொண்டு ஏறிய பயணிகள். வந்தே பாரத் என்ற பெயரில் விதவிதமாக விளம்பரம் செய்யும் மத்திய மைனாரிட்டி ரயில்வே நிர்வாகம் ஏழைகள் பயணிக்க கூடுதல் ரயில்களை இயக்காததே இந்த அவலத்திற்கு காரணம் என மக்கள் வேதனை. நாட்டிலேயே முதல் முறையாக மார்பக புற்றுநோய்க்கான மரபணு வரைபடத்தை வெளியிட்டது சென்னை ஐஐடி. புற்றுநோய் சார்ந்த பயோமேக்கர்களை அடையாளம் காண இந்த தரவுத்தளம் விலை மதிப்பற்ற ஆதாரமாக இருக்கும் என, மார்பக புற்றுநோய்களை முன்கூட்டியே கண்டறிய இது உதவும் எனவும் சென்னை ஐஐடி தகவல். இலங்கை அரசால் மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்ட மண்டபம் பகுதி மீனவர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக 170க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ரேஷன் கடைகளில் விற்பனையாகாத பொங்கல் மளிகை தொகுப்பில் உள்ள பொருட்களை தனித்தனியே விற்பனை செய்யுமாறு ஊழியர்களுக்கு நிர்பந்தம். பொருட்களுக்கான பணத்தை முன்கூட்டியே செலுத்த வேண்டும் என்று கூட்டுறவு சங்க அதிகாரிகள் கூறியுள்ளதால் ரேஷன் கடை ஊழியர்கள் கடும் அதிர்ச்சி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒலிமுகமதுபேட்டை பகுதியில் ஆந்திர மாநிலத்துக்கு கடத்த பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2000 கிலோ ரேஷன் அரிசி சிக்கியது. நியாய விலை கடைகளில் மக்களுக்கு முறையாக ரேஷன் அரிசியை வழங்காமல் கள்ளச்சந்தையில் விற்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் திராவிட மாடல். தாம்பரம் மாமன்ற கூட்டத்தை கூட நடத்த முடியாததால் குடிநீர் விநியோகம், வடிகால், சுகாதாரம் போன்ற முக்கியமான பிரச்சனைகள் தீர்க்கப்படாத அவலம். கூட்டத்தில் ஒரு சில கவுன்சிலர்கள் மட்டும் பேச முடிவதாக திமுக கவுன்சிலர்களை புலம்பும் நிலையில் இதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியா முதல்வரே என மக்கள் கேள்வி. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சையின் போது உயிரிழந்தவர்களின் பெயர் விவரங்கள் பதிவேடுகளில் இல்லை என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகள் சீரழிந்திருப்பதாக மக்கள் கூறி வரும் நிலையில் ஆதரவற்றவர்கள் பலர் அரசு மருத்துவமனையில் இருந்து மாயமாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே பழங்குடியினருக்கு சாதி சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மேடைக்கு மேடை சமத்துவம், சமூக நீதி என பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் சாதி சான்றிதழ் பெறுவதற்கு கூட போராட வேண்டிய சூழல் இருப்பதாக பழங்குடியின மக்கள் ஆதங்கம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மக்கள் கொடுத்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து காது கேட்கும் மிஷின் மற்றும் கருப்பு கண்ணாடி கொடுத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் விதவிதமான பெயர்களில் மனுக்களை பெற்று விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே பூங்கா அமைக்க நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு. திமுக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை கைது செய்து போலீசார் அராஜகம். செங்கல்பட்டு மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் அதிகாலையில் நிலவிய கடும் பனிப்பொழிவு. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நிலவிய
அடர் பனிப்பொழிவால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டுச் சென்றன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 62,480 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்வதால் நகை பிரியர்கள் கவலை. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் வசந்த பஞ்சமி தினத்தில் மட்டும் 5 கோடி பக்தர்கள் புனித நீராடினர். மகா கும்பமேளாவில் இதுவரை 35 கோடி பக்தர்கள் புனித நீராடி உள்ளதாக தகவல்.